ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி நம்ம தோட்ட செடிகளை வந்து எப்படி பராமரிக்கிறது, ரோஜா செடிகளையும் எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸியான எளிய வழியில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன வாட்டர் தான். இட்லி அரிசி வந்து ஊற வச்சதுனால நிறையவே எனக்கு கிடச்சிது. அதே போல் ஒரு நாள் 2 நாள் அரிசி கழுவுன வாட்டர் இல்லாமல் இல்லை சேர்த்து வச்சுருக்கேன். மேலும் இதில் நல்ல ஒரு 5 to 8 லிட்டர் கிட்ட போர் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றும் போது அரிசியில் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த புளித்த தன்மையானது போயிடும். எல்லா செடிகளுக்கும் அதே மாதிரி இந்த தண்ணியை நம்ம விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு இதில் வச்சுருக்கேன். இதோட கரெக்டாக ஒரு 2 நாள் வாழைப்பழத்தோலை வந்து ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா ஊற விட்டு அதையும் வந்து இதோடு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை பாருங்கள், வாழைப்பழத்தோல் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகும். வாழைப்பழத்தோலில் வந்து ஊற வச்ச தண்ணியை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்லா இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சியை தருவதோட செடிகளுக்கு தேவையான சத்தும் வந்து நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். மேலும் வந்து இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, மண்ணில் நைட்ரஜன் சத்தை அதிகப்படுத்தக்கூடியது இந்த டீ தூள் நம்ம வடிகட்டுறோம் இல்லையா, இதை நல்லா வந்து ஒரு முறை நல்லா வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய இனிப்பு தன்மைலாம் போனதுக்கப்புறம் இது போல் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுடுவேன். இது நம்ம எந்த செடியிலையும் மண்ணிலையும் ஒன்றும் போடலாம். நான் வந்து மண்ணில் தான் போட்டுருவேன். ஏன்னா இது மக்கும்போது இதில் வந்து ஃபங்கல்ஸ் வந்து மேலே வரும். அதனால் மண்ணில் போடும்போது வெயிலில் நல்லா காஞ்சிடும். மண்ணில் நைட்ரஜன் சத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வெறும் வந்து தழைச்சத்துன்றதுனால ரொம்பவே நல்லது. இயற்கையான வழியில் நம்ம நைட்ரஜன் சத்தை மண்ணில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலும் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முட்டையோடு நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து மண்ணில் கால்சியம் சத்தையும் சுண்ணாம்பு சத்தையும் நல்லா வந்து அதிகரித்து கொடுக்கும். முட்டைகளுக்கு அது வந்து இந்த முட்டையோடு வந்து மெயினாக நம்ம ரோஜா செடிகளுக்கு வைக்கணும். வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு முறை இது போல் வந்து ஒரு டீஸ்பூனில் கோபுரமாக வந்து கொடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு ரோஜா செடிக்கும் தொட்டிகள்லேயே இருந்தாலும் சரி, மண்ணில் வச்சுருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். அப்படி கொடுக்கும்போது கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பூக்கள் நல்லா கலர்ஃபுல்லாகவும், தண்டுகள் நல்லா வந்து பருத்தும், நல்லா துளிர் வந்து விடும்போது நல்லா வந்து போஷாக்காக வரும் செடியானது. இதை நம்ம வைக்கும்போது நார்மல் வாட்டர் விட அரிசி கழுவுன தண்ணி வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து இன்னும் அதை லிக்விடாக ஆக்கிட்டு நம்ம வந்து இது மேலேயே ஊற்றி விடணும். அதாவது இந்த முட்டையோட பவுடரை நம்ம போட்டுட்டு கூடவே வந்து ஒரு ஜக்கு அளவுக்கு நம்ம ஊற்றி விட்டோம்னா இதோடைய சத்தானது மண்ணில் நல்லா இறங்கும், வேருக்கும் நல்லா வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தான் வந்து ஒவ்வொரு ரோஜா செடிக்கும் ஒவ்வொரு டீஸ்பூன் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய முட்டையோடு பவுடர் எல்லா ரோஜா செடிகளுக்கும் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு டீஸ்பூன் கோபுரமாக வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக வச்சேன். 1/4 டீஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், எல்லா ரோஜா செடிகள்லேயும் வந்து கண்டினியூவாக வந்து வச்சாச்சு. நித்திய கல்யாணிக்கெலாம் வைக்கல, ஒன்லி ரோஜா செடிகளுக்கு மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்கக்கூடிய அரிசி கழுவுன வாட்டரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு வந்துடலாம். இது வந்து காலையில் டைமில் நம்ம வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து சத்து நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் செடிகளுக்கு. ஈவினிங்கில் செஞ்சாலும் ஓகே, காலையில் நம்ம செய்யும்போது சூரிய ஒளி படும்போது அதோடைய அப்சர்வேஷன் இன்னும் வந்து அதிகமாகும். காலையில் டைமில் தான் இப்போ நான் வந்து வைக்கிறேன். கரெக்டாக 8 o'clock. அரிசி கழுவுன தண்ணி நார்மலாக எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். அதனால தான் நித்திய கல்யாணிக்கு கொடுத்தேன். இப்போ எல்லா செடிகளுக்கும் விட்டுட்டு உங்களுக்கு பாருங்க, முட்டையோட்டோட பவுடர் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு ஜக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து அதிலே ஊறிடும். இன்னும் வெயில் படும்போது இன்னமும் வந்து அதோடைய சத்தானது இன்னும் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தொட்டியில் துளசி செடி, திருநீர் பச்சைலாம் வந்து நிறையவே இருக்குது. இதில் இந்த ஒரு தொட்டியில் பாருங்கள் நிறையவே வந்து கருந்துளசியும் அதே போல் சாதா துளசி நிறைய வந்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து பழைய தொட்டின்றதுனால மண்ணில் நைட்ரஜன் சத்தோட அளவு வந்து ரொம்பவே வந்து குறைவாக இருக்கும். செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே வந்து டல்லாக இருக்கும். இது போல் இருக்கக்கூடிய செடிகளுடைய இலைகள் தொட்டிகளுக்கு வந்து நம்ம இது போல் டீ தூள் அப்படி இல்லைன்னா இந்த வெயில் காலத்தில் நல்லா வந்து காஞ்ச தழைகளை நம்ம நல்லா வந்து பொடி பண்ணி மிக்சிலேயே வந்து பொடி பண்ணிக்கலாம். இல்லை கையில் கூட ஒடிச்சு போடலாம். மண்ணில் போடும்போது கையில் ஒடிச்சு போடலாம். தொட்டியில் போடும்போது நம்ம பவுட்ரு பண்ணி போட்டால் தான் சீக்கிரமாக மக்கும். சீக்கிரமாக மக்கினா தான் வந்து அதோடைய சத்து வந்து தொட்டி செடிகளுக்கு பூர்ணமாக கிடைக்கும். அதோட அந்த தழைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி
தொட்டியில் இருக்கக்கூடிய மண் செடி எல்லாமே காயாத ஈரப்பதத்தோடு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஈஸியாக வந்து செய்யலாம். காஞ்ச தழைகளை நம்ம வந்து தூக்கி போடாமல் நல்ல வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம எல்லா செடிகளுக்குமே போடலாம். ரோஜா செடி இன்க்ளூடட் எல்லாத்துக்குமே போட்டாலே தழைச்சத்து நிறைய கிடைக்கிறதோட ஈரப்பதம் மண்ணில் வந்து நிலச்சிருக்கோம். இந்த மண்ணில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி தான். இந்த வெயில் டைமில் மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவே நல்லது நமக்கு. இது வந்து 2 செடியாக வந்து தனியாக இருந்தது கிரவுண்டில், அதை எடுத்துன்னு வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து தொட்டிலேயே வந்து வளர்த்துது. தொட்டியில் ரோஜா செடியோட மிக்சட் ஆனதுனால மண்ணில் வச்சுருக்கேன். இது தனியாக கிரவுண்ட்லேருந்து எடுத்துன்னு வந்து வச்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம மண்ணில் வளர்க்கும் போது நமக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த மாதிரி ஏற்படும் போது வெறும் வயிற்றில் காலையில் வந்து ஒரு 4-5 தழைகள் வந்து நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். கீரையாக கடைஞ்சி நம்ம சாப்பிட்றத விட 4-5 இலைகள் வந்து சாப்பிடும்போது வெறும் வயிற்றில் வாயில் நல்லா மென்று சாப்பிடும்போது வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் வந்து சரியாகும். இதில் வந்து காய்க்கக்கூடிய விதைகளை இது வந்து ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்து வச்சேன், வாடி போச்சு. அதில் இருக்கக்கூடிய அது பாருங்கள் அந்த கருப்பு கலர் பழங்கள் வந்து நல்லாவே மண்ணில் விழுந்து நிறைய செடிகளை வந்து உண்டாக்கும். இது போல் வந்து மூலிகை செடிகளை நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த அரிசி கழுவின வாட்டரை ஊற்றலாம். இது வச்சு ஒரு நாள் தான் ஆகுது. அப்படியே ஒரு நாள் நல்லா வாடி போயிருந்தது. இன்றைக்கி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புது செடிக்கு எப்பவுமே வந்து அதிகமாக நீர் விடக்கூடாது, வேர் வந்து அழுகி போயிடும். இதுவும் ஒரு கிளை செம்பருத்தி கிளை வந்து நட்டு வச்சுருக்கேன். இது அதிகமாக வந்து வெயில் படாததுனால இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி இன்னும் வந்து அதிகமாக வளரல. வச்சு வந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து மூடிட்டு இருந்தது இந்த செடியோட கிளைகள்லாம். குரங்கு வந்து உடச்சி போட்டதுனால இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் வெயில் நல்லாவே வந்து படுது. ஃபுல்லாக வந்து வெட்டி விட்டு இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா துளுத்து வருது. இப்போ தான் இந்த ரோஸ் செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. மஞ்சள் கலர் வந்து நல்லா கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு. இது பாருங்கள், இது போல் ரோஜா செடிகளில் பூச்சிகள் வந்து பிடிக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து இயற்கையான வழியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூலாம் பாருங்கள் எப்படி வந்து பூச்சிகள் சிறுத்து போயிருக்கு. ஆனால் அரும்பு பார்த்திங்கன்னா அரும்பு நிறையவே இருக்கும். இது பாருங்கள் அரும்பு எப்படி பூச்சி பிடிக்குது. இதுக்கு நம்ம இயற்கையான வழியில் எப்படி ரோஜா செடிகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. துளிரும் இந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இயற்கையான வழியில் நம்ம பாதுகாக்கணும் நம்மளுடைய செடிகளை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் அண்ட் ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.